ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இந்த காயோட பேர் தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுஜாஸ் வ்ளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 3 காய் நான் எடுத்திருக்கேன். இந்த காயோட இலை இந்த மரத்தோட இலை இப்படி தான் இருக்கும். இந்த காய்க்கு பேர் தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். மராட்டியில் இதுக்கு பேர் வாகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் சைலண்ட் கேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தமிழில் என்ன பேருன்னு தெரியல. நான் கூகுள்லேயுமே சர்ச் பண்ணிட்டேன். அதில் தமிழுக்கு பேர் எதுவுமே இல்லை. ஸோ நான் சுத்தியில் எதுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? சுத்தியில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். கத்தியும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், சுத்தியிலும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காய் பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத நான் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஒன்றா சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கத்தியை வச்சு மேலே இருக்க காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுவுமே ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஏன்னா இது காய், இது ஒரு வகையான பழம். அந்த பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடி பச்சையாக இருக்கக்கூடிய காயை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த பச்சையாக இருக்கக்கூடிய காயில் சமைக்கணும். இதை உடைக்கிறதுக்காக தான் நான் சுத்தியில் யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட மசாலா இடிக்கிற கல்லோ அம்மிக்கல்லோ எதுவும் கிடையாது. அதனால் நான் சுத்தியில் வச்சு இதை உடச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு உடச்சிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விதை எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா இந்த விதை நமக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காய் ஓவரால் இந்த காய் மட்டும் கிடையாது. இந்த காயோட மரம், இலை, இந்த இலைகள், வேறு, அதே மாதிரி பழம் எல்லாமே மெடிசினல் தான். உங்களுக்கு மருத்துவ குணம் உள்ளது. இந்த விதையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். விதையை எடுத்துகிட்டு இந்த தோல் பகுதியை மட்டும்தான் நம்ம சமைக்க போகிறோம். இதை என்ன அப்படின்னா அந்த சுத்தியில் வச்சுட்டு நான் இடிச்சுக்க போகிறேன். நீங்கள் அம்மிக்கல் இல்லைனா மசாலா அடிக்கிற கல்லை வச்சு இடித்தாலும் சரி. கொஞ்சம் நம்ம சின்னமாக உடச்சிக்கணும். இதை நீங்கள் கத்தியை வச்சோ அருவாமனையை வச்சோ நறுக்க முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதை நீங்கள் இது மாதிரி இடித்தாதான் உங்களுக்கு சமைக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு எதில் இடிக்க முடியுமோ அது மாதிரி இடிச்சுக்கோங்க. ஸோ நான் சுத்தியில் இடித்து எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் நேம் சைலண்ட் கேப்பர்னு சொல்லிட்டேன். இது நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது. இந்த பழத்தோட இது பழமானதுக்கப்புறம் இந்த பழத்தோட ஜூஸ் ஒரு ஃப்ரெஷ்ஷாக எடுத்த பழத்தோட ஜூஸை 2-3 ட்ராப்ஸ் நம்ம காதில் விட்டோம் அப்படின்னா காதில் இருக்கக்கூடிய புழுப்பூச்சிகள் போயிடும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாம்பு கடித்தா அந்த பாம்பு கடிக்கு இந்த பழம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. காய் கிடையாது, பழம். இப்போ இது மாதிரி இடிச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றிட்டு உப்பு போட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இது பாம்பு கடித்தா இந்த காயோட பழம், இந்த பழம் பாம்பு கடிச்சது அப்படின்னா அதுக்கு மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மட்டும் இல்லாமல் வயிற்று பிரச்சனைகள், அதே மாதிரி உங்களுக்கு தலைவலி, இருமல், சளி, அதே மாதிரி மூக்கு சம்மந்தமாக எது இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலும் உங்களுக்கு இது சரியாகிடும். இப்போ அது 1/4 மணி நேரம் ஊறிடுச்சு. கடாய் காய வச்சுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவிக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படும்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் அதிகமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் எப்போதுமே நமக்கு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அது பொரிஞ்சு வந்ததுமே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இப்போ நான் சொன்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த இலையும் சரி, இந்த காய் பழுக்கிறதுக்கு முன்னாடி இதோட வேறு, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஓவரால் இந்த மரமே பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் உள்ளது தான். இது கிடைச்சா மிஸ் பண்ணாமல் சமைச்சு சாப்பிட்ருங்க. இந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். 2-3 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு தேங்காய், கொப்பரை தேங்காவை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு மசாலா அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். எல்லா மசாலாவும் நான் சேர்க்க போடல. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மசாலா சேர்த்துருக்கேன். அதிகமாக மசாலா தேவையில்லை. இப்போ இந்த மசாலா நல்லா கோல்டன் கலராக வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடி காரத்துக்கு ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு மகாராஷ்டிரா ஸ்பெஷல் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். இதில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. அதனால் உப்பு பார்த்திங்கன்னா இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக தண்ணி, அடுத்து உப்பு. நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா ஈஸியாக தக்காளி வதங்கிடும். அதனால தான் உப்பு சேர்த்துக்கிறோம். ப்ளஸ் இந்த மசாலாக்காக எக்ஸ்ட்ரா நான் உப்பு சேர்த்துருக்கேன். கிரேவிக்கு ஆல்ரெடி அந்த மிளகாத்தூள்லேயுமே உப்பு இருக்குது.
அதனால் பார்த்து தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும். உங்களுக்கு நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வதங்குறதுக்குள்ளே இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா அந்த உப்போடு சேர்த்து அந்த காயை நல்லா தேய்ச்சி என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து தண்ணி விடும் அதில். ப்ளஸ் கொஞ்சம் தண்ணி சேர்த்தும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கையால் ரஃப்பாக தேய்ச்சி, நீங்கள் வந்து ரொம்ப ஜென்டிலாலாம் இதை வாஷ் பண்ணக்கூடாது. நல்லா அந்த காய் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம வந்து நைஸாக இடித்தாலுமே இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் நல்லா தேய்ச்சி ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த பக்கம் வந்து தக்காளி வந்து வதங்கிடுச்சு. இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த காயை வந்து அதில் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை சமைச்சு சாப்பிட்டுங்க. வருஷத்தில் ஒரு நாள் இந்த காய் வந்து நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். மகாராஷ்டிராவில், தமிழ்நாட்டில் இந்த காய் வந்து ஈஸியாக உங்களுக்கு டெய்லியும் கிடைக்குது அப்படின்னா மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இவங்க தான் சாப்பிடணும், அவங்க தான் சாப்பிடணும்னு எதுவும் கண்டிஷன் கிடையாது. ஸோ அந்த காய் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பச்சை வாடை போயிடும். ஸோ அந்த அடிகனமான கரண்டி இருக்கிறதுனால அந்த தக்காளியை அந்த மசாலாவோட சேர்த்து இந்த காயை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஈஸியாக வேகணும் அப்படின்னு. ஏன்னா அந்த காய் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா ப்ரெஸ் கொடுத்து நல்லா குத்தி விட்டு எல்லாம் பண்ண முடியுமோ அது மாதிரி இது பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக காய் வந்து ரொம்ப கூழ் மாதிரிலாம் ஆகாது. கடித்து சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு கிரேவியில் இருக்கும். இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 பங்கு அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது அந்த கடாயில் 1/4 பங்கு கிட்ட தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன், காய் வந்து வெந்து வரதுக்கு. இது வந்து ஒரு கொதி வர வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போடுங்க. கொதி வர வரைக்கும் நம்ம வந்து மூடி போட வேணாம். ஸோ கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கணும். அப்பப்போ நம்ம வந்து கிளறி விடணும். இந்த காய் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ். 3 காய் 100 ரூபா. நம்ப முடியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமான காய் இது. ஆஷாடி ஏகாதசிக்கு விரதம் இருந்துட்டு மறுநாள் விரதம் விடுறதுக்கு இந்த காயை வச்சு சமைச்சிட்டு விரதம் விடுவாங்க. ஒரு சிலர் கிடைக்கலன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. 7 வருஷத்தில் எனக்குமே இந்த காய் இன்றைக்கி தான் இந்த தடவை தான் கிடச்சிருக்கு. தடவை எனக்குமே கிடச்சிருக்கு. ஏன்னா எப்போ மார்க்கெட்டில் போனாலுமே காய் வந்து டக்குன்னு விற்று போயிடும். நம்ம போகிற டைமில் எவ்வளோ சீக்கிரம் போனாலுமே நம்ம கண்ணுக்கு இந்த காய் கிடைக்கிறதே அபூர்வமாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நமக்கு காய் வெந்து வந்ததும் கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பொடி நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நிலக்கடலை பொடி கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். ஆயிலையும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து இறங்கும். உங்களுக்கு நமக்கு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்தாலுமே ஆயில் வந்து பிரிஞ்சு வரும். ஸோ ஓவரால் நிலக்கடலை போடுறது உடம்புக்கும் நல்லது. இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் சக்காயிடும், திக்காயிடும். நம்ம டக்குன்னு சாப்பிட்ணுனாலும் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை ரொம்ப லேட்டாக சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு நல்லா சக்காயிடும், ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் லிக்விட் வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கேப் இருக்குன்னா அது மாதிரி பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.